Visualization for manifestation. இந்த வீடியோவில் visualization மூலமா எப்படி உங்களோட கோல்ஸை manifest பண்ண உங்கள் subconscious mind reprogram பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So before getting into this video, let's have an intro. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி உங்கள் கோல்ஸை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷுவலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக இமேஜின் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது ரியலாக இல்லை ஃபேக்கான்ற வித்தியாசம் தெரியாது. ஒரு சைலண்ட் ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த இடத்துல ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தென் உங்கள் கண்ணை மூடிட்டு டேக் சம் டீப் பிரெத். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணுங்கள். லெட்ஸே நீங்கள் ஒரு புது வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு எங்கேஜ் ஆல் யுவர் சென்சஸ். லைக் அந்த வீடோட செவுத்தை தொட்டு பார்க்குற மாதிரி, அந்த வீட்டில் இருக்க சோஃபா ஆர் சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் முக்கியமான கோலே யூ ஹேவ் டு மேக் இட் ஃபீல் ரியல். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் நீங்கள் இமேஜின் பண்ணுற சீன்ஸை ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸாக எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் உண்மையாகவே அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அண்ட் நியூரல் ஆக்டிவிட்டி ரிலீஸ் ஆகுமோ அது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும் போதே நடக்கும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக விஷுவலைஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இம்ப்ரெஸ் ஆகிடும் அண்ட் இட் வில் மேனிஃபெஸ்ட் இன் ரியாலிட்டி. நிறைய பேர் விஷுவலைஸ் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக் அவங்க கிட்ட கிளாரிட்டி இருக்காது. நான் ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு புது வீடை விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இமேஜின் பண்ணணும். லைக் அந்த வீடோட அவுட்லுக் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் தென் உங்களை அந்த கோலை நோக்கி போக வைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இடத்துக்கு கேப் புக் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் டீட்டெயில்டான அட்ரஸ் சொல்கிற வரைக்கும் உங்கள் கேப் டிரைவருக்கு உங்களை எங்கே கூட்டின்னு போகணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகணும்னா நீங்க அவர்கிட்ட ப்ராப்பரான அட்ரஸ் சொல்றது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரு கேப் டிரைவரா நினைச்சுக்கோங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த விஷுவலைசேஷன் மூலமா அதுக்கு தெரியப்படுத்துங்க. தென் கண்டிப்பா நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேருவீங்க.